2003 பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு டைமண்ட் வால்ட்டை யாராலையுமே கொள்ளையடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது உலகத்துடைய ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம். அந்த வால்ட்டை ஒரு கேங்கு உடைச்சு அதுல இருந்து $100 மில்லியன் மதிப்புள்ள டைமண்டை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இந்த கேங் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலையும் மாட்டல, எந்த ஒரு அலாரம் சத்தமும் கேட்கல. அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் மற்றும் செக்யூரிட்டிக்கு கூட இந்த சம்பவம் தெரியல. இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேங்கையே ஏமாத்தி அவங்க கொள்ளையடிச்ச டைமண்டை இன்னொருத்தர் திருடிட்டு போயிட்டாரு. அது இந்த கேங்குக்கே தெரியல. இதுதான் ஹியூமன் ஹிஸ்டரியிலே நடந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கிளைமேக்ஸ்ல நடக்கிற ட்விஸ்ட் உங்களை ஷாக் ஆக்கும். பெல்ஜியம்ல அண்டர்வர்ப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல ஒரு நபர் ரொம்ப கூலா காஃபி குடிச்சுக்கிட்டு அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சைலண்டா நோட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு தான் நோட்டோ பட்டோலோ. இவன் இந்த இடத்த நோட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் உலகத்தோட 80% டைமண்ட் செல்லிங் நடக்கிற ஒரே இடம். இங்க எல்லா இடத்துலயுமே டைமண்ட் செல்லர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கையில எப்போதுமே ஒரு சூட்கேஸ் இருக்கும். அந்த சூட்கேஸ் அவங்க கையோட ஹேண்ட் கஃப் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க சுத்தி எப்போதுமே பாடி கார்ட்ஸும் இருப்பாங்க. அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட எப்போதுமே துப்பாக்கி இருக்கும். அந்த டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட் எப்போதுமே ரொம்ப செக்யூரா இருக்கும். ஏன்னா போலீஸ் அந்த இடத்தை எப்போதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் நோட்டோ பட்டோலோ ரொம்ப தீவிரமா நோட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டோ பட்டோலோ யாரு, இவனோட இயர்லி லைஃப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவனுக்கு 6 வயசு இருக்கும்போது இவனோட அம்மா இவன் கிட்ட காசு கொடுத்து கடையில போய் பால் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இவன் கடைக்கு போறான். ஆனா கடையில இருக்கிற ஓனர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நோட்டோ பட்டோலோ உடனே கேஷ் பாக்ஸ்ல இருக்கிற பணத்தையும் பால் பாக்கெட்டையும் தூக்கிட்டு ஓடுறான். இது தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அம்மா இவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்பயும் இவன் திருந்தாம இவனுக்கு திருட்டு மேல இருக்கிற ஆசை ரொம்ப அதிகமாகுது. இதனால ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் டீச்சரோட பர்ஸை திருடுறான். இவனோட டீனேஜ் வயசுல காரெல்லாம் திருட ஆரம்பிக்கிறான். இவனோட இந்த திருட்டு சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இவனோட 20 வயசுல இவனுக்கு பெருசா ஏதாவது திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்காக இவன் ஜுவல்லரி டீலர்ஸை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க தான் அதிகமான மணி டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்காக இவன் இட்டாலி நாட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாளா ஜுவல்லரி டீலர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் ரொம்ப தீவிரமா நோட் பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்துல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதுக்கப்புறம் இவனே ஒரு டைமண்ட் டீலரா மாறி நிறைய கான்டாக்ட் லிஸ்ட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் தனக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேங் எதுக்குன்னா, டைமண்ட் டீலர்ஸ் கிட்ட இருந்து டைமண்டை திருடுறது சாதாரண விஷயம் இல்ல. டைமண்ட் டீலர்ஸ் அந்த டைமண்டை ரொம்ப செக்யூரா வச்சிருப்பாங்க. அதனால அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை பிரேக் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டான ஆளு தேவை. அதாவது அலாரத்தை டீஆக்டிவேட் பண்றதுக்கு, டனலை தோண்டுவதற்கு, பூட்டை உடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டான ஆளு தேவை. ஆனா நோட்டோ பட்டோலோ என்ன நினைச்சானா, நானே ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க நம்ம கிட்ட விசுவாசமாவும் நம்பிக்கையாவும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சான். அதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரை கிரியேட் பண்ணி அதுல சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் ஒரு ஃபேக்கான டைமண்ட் டீலரா மாறி கொள்ளையடிக்கிறதுக்கான டீமை ரெடி பண்றான். கொள்ளையடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைமண்ட் டீலரையும் செலக்ட் பண்றான். அப்புறம் அந்த டைமண்ட் டீலர் கிட்ட நல்லா பேசி பழகுறான். அந்த டைமண்ட் டீலர் அவனை கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் மிக துல்லியமா நோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அப்புறம் நோட்டோ பட்டோலோ ஒரு 2 வாரம் வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட டீம் அந்த கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு தனக்கு தேவையானதை கொள்ளையடிச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறான். இவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் அந்த அண்டர்வர்ப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு வால்ட்ல சேஃபா வைக்கிறான். ஏன்னா இந்த வால்ட்டை யாராலையும் கொள்ளையடிக்க முடியாதுன்னு இவனுக்கு தெரியும். இதே மாதிரி இவன் 15க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையடிச்சு முடிக்கிறான். இப்ப இவனுக்கு வயசு ஆயிடுச்சு. இவனோட வயசு 50. இப்ப இவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இப்பயும் கூட இவனுக்கு கொள்ளையடிக்கிறது மேல இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல. அப்புறம் ஒரு நாள் அண்டர்வர்ப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல நோட்டோ பட்டோலோ காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு பக்கத்துல ஒரு டைமண்ட் டீலர் வந்து உட்கார்றாரு. அந்த டைமண்ட் டீலர் நோட்டோ பட்டோலோவை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணினா நான் 1 லாக் யூரோஸ் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாக்கான நோட்டோ பட்டோலோ, சரி உங்களோட கேள்வி என்ன கேளுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த டைமண்ட் டீலர், இந்த அண்டர்வர்ப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வால்ட்டை உன்னால கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே நோட்டோ பட்டோலோ, இல்ல என்னால முடியாது, நோ அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இதுதான் உலகத்தோடைய மிகவும் செக்யூரான வால்ட். அது மட்டும் இல்லாம இந்த வால்ட்ல நோட்டோ பட்டோலோ கொள்ளையடிச்ச அவனோட டைமண்ட் மற்றும் கோல்டை இங்கே தான் செக்யூரா வச்சிருக்கான். இந்த வால்ட்டை கொள்ளையடிக்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வால்ட்டை பத்தின வீடியோஸ் மற்றும் போட்டோஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னு நோட்டோ பட்டோலோ சொல்றான். இருந்தாலும் அந்த டைமண்ட் டீலர்ஸ் இவன் ஆன்சர் பண்ணதுக்காக இவனுக்கு 1 லாக் யூரோஸ் பணம் கொடுக்குறாரு. இதை வாங்கிக்கிட்டு நோட்டோ பட்டோலோ அங்கிருந்து போறான். அடுத்த நாளே இவன் கையில ஒரு சின்ன பென் கேமராவை வச்சுக்கிட்டு அந்த வால்ட் இருக்கிற பில்டிங்க்கு போறான். அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா செக்யூரிட்டி இருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி பேஸ்மெண்ட்ல வால்ட் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க 5 சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த வால்ட்டோட கதவு ஒரு 3000 kg வெயிட் இருக்கும். இதனால அந்த கதவை ட்ரில் பண்ணவே முடியாது. அந்த வால்ட்டோட கீ சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த வால்ட்டோட கதவுக்கும் சைட்ல இருக்கிற செவுத்துக்கும் இடையில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதனால கரெக்டான கீயை போட்டு கரெக்டான
கரெக்டான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணலன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரேக் ஆகி எல்லா இடத்துக்கும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வால்ட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு ஸ்டீல் பார்ட்ஸ் கதவு இருக்கும். அதையும் ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த வால்ட்டுக்குள்ள தெர்மல் சென்சார் அப்புறம் 5 சிசிடிவி கேமரா இருக்கும். இவ்வளவு விஷயத்தை தாண்டி போனா மட்டும்தான் அந்த வால்ட்டோட 160 லாக்கர்ல இருக்கிற டைமண்டை கொள்ளையடிக்க முடியும். இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸை பென் கேமரா மூலமா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து அந்த டைமண்ட் டீலருக்கு சென்ட் பண்றான். அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு அந்த டைமண்ட் டீலர் இந்த நோட்டோ போட்டோலுக்கு கால் பண்றாரு. நான் ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணிருக்கேன், அந்த அட்ரஸ்க்கு உடனே வா அப்படின்னு சொல்றாரு. உடனே நோட்டோ போட்டோவும் அந்த அட்ரஸுக்கு போறான். அங்க யாராலையுமே கொள்ளையடிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த வால்ட்டை கொள்ளையடிச்சு அப்படியே அங்க இருக்கு. இதை பார்த்து நோட்டோ போட்டோலோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இதை நீங்க எப்படி கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு அந்த டைமண்ட் டீலர் கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த டைமண்ட் டீலர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஃபேக்கான வால்ட், நீ கொடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சு தான் இதை நான் கிரியேட் பண்ணேன். இந்த வால்ட்டை வச்சு ட்ரைனிங் பண்ணி அந்த ஒரிஜினல் வால்ட்டை கொள்ளையடிக்கணும், அதுதான் உங்களோட டாஸ்க் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு 3 பேரை நோட்டோ போட்டோலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுல முதல்ல இருக்கிற ஒரு நபர் தன்னை ஒரு ஜீனியஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இதை கேட்ட உடனே நோட்டோ போட்டோல கெஸ் பண்றாரு. இவங்க யாருமே அவங்களோட பேரை சொல்றதுக்கு விருப்பப்படல, மாட்டிக்கிட்டா காட்டி கொடுக்க கூடாதுன்னு அவங்க பேரை சொல்லன்னு கெஸ் பண்றாரு. உடனே நோட்டோ போட்டோலோ நீங்க எதுல ஜீனியஸ்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஜீனியஸ், நான் எவ்வளவு பெரிய அலாரமா இருந்தாலும் நான் ஈஸியா டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு சொல்றான். அடுத்த நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், தன்னை ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனால எவ்வளவு பெரிய பிசிக்கல் வேலையா இருந்தாலும் ஈஸியா செய்ய முடியும். அடுத்தது 3வது நபர் ரொம்ப வயசானவராக இருக்காரு, இருந்தாலும் தன்னை ஒரு கிங் ஆஃப் கீ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய போட்டா இருந்தாலும் என்னால ஈஸியா ஓபன் பண்ணிட முடியும்னு சொல்றாரு. அந்த கிங் ஆஃப் கீ நோட்டோ போட்டோல்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு அந்த வால்ட் ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மாடல் கீ வேணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. உடனே நோட்டோ போட்டோல அந்த ஒரிஜினல் வால்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ரகசிய கேமராவை செட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ரகசிய கேமராவை எடுத்து கிங் ஆஃப் கீ கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கான ட்ரைனிங்கை எடுக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் சில மாதங்கள் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்புறம் ஒரு நாள் நோட்டோ போட்டோலுக்கு அந்த டைமண்ட் டீலர் கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் நாம அந்த வால்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்கான சரியான நேரம், இப்பதான் அந்த வால்ட்டுக்கு $100 மில்லியன் மதிப்பு கொண்ட டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. உடனே இவங்க அந்த வால்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அது பிப்ரவரி 15, 2003 சனிக்கிழமை. ஏன் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னா, சனிக்கிழமை செக்யூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அடுத்த நாள் சண்டேன்றதுனால அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இவங்க கொள்ளையடிச்சாலும் தெரியறதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் இவங்க அந்த பில்டிங்குள்ள நுழையறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வால்ட் பில்டிங்க்கு பின்னாடி ஒரு அபாண்டட் பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல ஒரு கார்டன் இருக்கு, அதை இவங்க சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டன்ல ஒரு ஏணியை மறைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏணி மூலமா அவங்க அந்த வால்ட் பில்டிங்க்கு ஈஸியா ஏறி போக முடியும். அவங்க சூஸ் பண்ண டேட்ல எல்லாரும் கொள்ளையடிக்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நோட்டோ போட்டோல இந்த 3 பேரை பிக்கப் பண்றதுக்கு கார்ல வராரு. அவரு கூடவே இன்னொருத்தரும் வராரு, அவரோட பேர் தான் ஸ்பீடி. இதை பார்த்ததுமே இந்த 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த 3 பேருமே நோட்டோ போட்டோல கிட்ட இவர் எதுக்கு புதுசா கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நோட்டோ போட்டோல, நான் வெளியில கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப போலீஸ் வராங்களா இல்லையான்னு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த டைம்ல எனக்கு இவர் உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த 3 பேருக்கு இந்த ஸ்பீடியை கூட்டிட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா ஸ்பீடி பாக்குறதுக்கு ஒரு பயந்தாங்குழி மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறாங்க. உடனே நோட்டோ போட்டோல இவரை பார்த்து, நீங்க பயப்பட வேண்டாம், இவர் எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆளுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாரையுமே கொள்ளையடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த 4 பேருமே அந்த கார்டன்ல இருக்கிற ஏணி மூலமா அந்த வால்ட் பில்டிங்க்கு ஏறி போறாங்க. அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல செக்யூரிட்டி கம்மியா இருந்தாலும் அங்க ஒரு இன்ஃப்ராட் டிடெக்டர் இருக்கு. அதுகிட்ட இவங்க மாட்டிக்கிட்டா எல்லா இடத்துக்கும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஜீனியஸ் ஒரு பாலிஸ்டர் ஷீல்டை மெதுவா எடுத்துட்டு போய் அந்த இன்ஃப்ராட் டிடெக்டர் மேல சீல் பண்ணி டீஆக்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இல்லாத டைம்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வால்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வால்ட் இருக்கிற இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இவங்க ட்ரைனிங் எடுக்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் ட்ரைனிங் எடுத்தாங்க. அதனால இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா மற்றும் அங்க இருக்கிற எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அப்புறம் இவங்க அங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் பிளாக் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை ஆன் பண்றாங்க. அடுத்தது இவங்களோட டாஸ்க் என்னன்னா, அந்த மிகப்பெரிய வால்ட் டோர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சோர்ஸையும் அதுக்கு பக்கத்துல செவுத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சோர்ஸையும் பிரேக் பண்ணாம வெளியில எடுக்கணும். இந்த வேலையை செய்யறதுக்கு ஜீனியஸ் ஒரு அலுமினியம் ஷீல்டு எடுத்துட்டு வராரு. அந்த அலுமினியம் ஷீல்டு ஒரு பக்கம் ஒட்டும், இன்னொரு பக்கம் ஒட்டாது. அந்த அலுமினியம் ஷீல்டோட ஒட்டுற பக்கத்தை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சோர்ஸ் மேல ஒட்டி அந்த சோர்ஸ் ரெண்டையும் அன்க்ரூ பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரேக் ஆகாம சூப்பரா கிளட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்தது அந்த வால்ட்டோட டோரை ஓபன் பண்ணணும். கிங் ஆஃப் கீ ஒரு டூப்ளிகேட் கீயை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த கீயை அந்த வால்ட் டோர்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்றாரு. அப்புறம் அந்த வால்ட்ல இருக்கிற நம்பர் பேட்டர்னை கரெக்டா போடணும். அதையும் இவங்க ரெஃபரன்ஸ் வீடியோல நோட் பண்ணதை வச்சு எப்படியோ கரெக்டா அந்த நம்பர் பேட்டர்னை பிரஸ் பண்ணி டோரை ஓபன் பண்றாங்க. அப்புறம் வெளியில இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி
பண்ணிட்டு அந்த வால்ட் டோரை ஃபுல்லா ஓபன் பண்றாங்க. அடுத்தது அங்க இருக்கிற ஸ்டீல் டோரை ஓபன் பண்ணணும். அதையும் கிங் ஆஃப் கீ ஈஸியா ஓபன் பண்றாரு. ஆனா வால்ட் உள்ள தெர்மல் சென்சார் இருக்கு. அது யாராவது உள்ள வந்தாங்கன்னா டிடெக்ட் பண்ணி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே நோட்டோபோட்டோல வெள்ளிக்கிழமையே இங்க வந்து யாருக்கும் தெரியாம இந்த தெர்மல் சென்சார் மேல உமன் ஸ்ப்ரேயை ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுறாரு. ஏன்னா உமன் ஸ்ப்ரேல ஆயில் நிறைய இருக்கும். இந்த ஆயில் தெர்மல் டிடெக்டர் ஃபங்க்ஷனை கம்மியாக்கி விட்டுடும். உடனே மான்ஸ்டர் உள்ள வந்து மேலே இருக்கிற சென்சார் கேபிளோட சர்க்கியூட்டை மாத்தி விட்டுடுறாரு. இவங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியில லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்ததுனால உள்ள இருட்டா தான் இருக்கு. இதனால உள்ள இருக்கிற சிசிடிவி கேமரால இவங்க தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. இருந்தாலும் இவங்க உள்ள இருக்கிற சிசிடிவி கேமராவையும் க்ளோஸ் பண்றாங்க. அப்புறம் இவங்க சைலண்ட் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒவ்வொரு லாக்கரா ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற டைமண்ட் அண்ட் கோல்டு எடுத்து இவங்க கொண்டு வந்து பேக்ல ஃபில் பண்றாங்க. அப்புறம் அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லா சூட்கேஸையும் எடுத்துக்கிறாங்க. இவங்க கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கை விட்டு வெளில வராங்க. வெளியே நோட்டோபோட்டோலோ ரெடியா கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு சண்டேன்றதுனால செக்யூரிட்டி ஃபோர்ஸும் கம்மியா தான் இருக்கு. இவங்க ஈஸியா அந்த கார்ல தப்பிச்சு அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டியில ஃபுல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் நோட்டோபோட்டோலோ மட்டும் கூலா சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல மாஸ்டர் தான் திருடிட்டு வந்த அந்த சூட்கேஸ் பொட்டியை திறந்து பார்க்கறான். அது எம்டியா இருக்கு. இதனால ஷாக் ஆகி கத்துறான். உடனே எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. சூட்கேஸ் பெட்டி எம்டியா இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாரும் அவங்களோட சூட்கேஸ் பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது எல்லாமே எம்டியா தான் இருக்கு. இவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்ததா நினைச்சது $100 மில்லியன் மதிப்பு கொண்ட டைமண்ட். ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது 20 மில்லியன்ஸ் மதிப்பு கொண்ட டைமண்ட். அப்பதான் நோட்டோபோட்டோல கெஸ் பண்றாரு, இவங்க கொள்ளையடிக்க போன அந்த வால்ட் லாக்கர்ல தான் அந்த டைமண்ட் டீலர் அவரோட தங்கம் மற்றும் வைரத்தை வச்சிருந்தாரு. அப்ப நாம கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே அந்த சூட்கேஸ் பெட்டியில இருக்கிற டைமண்டை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இந்த வால்ட்டை ட்ரைனிங்காக டிசைன் பண்ணி கொடுத்தது அப்புறம் பிளான் பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த டைமண்ட் டீலர் தான். அதனால அவரால் ஈஸியா கொள்ளையடிச்சிருக்க முடியும்னு நோட்டோபோட்டோல கெஸ் பண்றாரு. அந்த டைமண்ட் டீலர் இவங்கள தானே கொள்ளையடிக்கிறதுக்கு ரெடி பண்ணாரு. அப்புறம் எதுக்கு அவரே கொள்ளையடிக்கணும்னு கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா அந்த டைமண்ட் டீலர் $80 மில்லியன் மதிப்பு கொண்ட டைமண்டை கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நோட்டோபோட்டோலோட டீம் கொள்ளையடிக்க போறப்ப மாட்டிக்கிட்டா இந்த பழி இந்த டீம் மேல தான் வரும்னு நினைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரு அந்த வால்ட்டுக்குள்ள டைமண்ட் அண்ட் கோல்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கணும் நோட்டோபோட்டோல கெஸ் பண்றாரு. உடனே எல்லாரும் நம்ம கொள்ளையடிச்சிட்டு வந்ததை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றாங்க. இதனால அவங்க எல்லாரும் அவங்களோட பங்கை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஒவ்வொருத்தர தனித்தனியா கிளம்புறாங்க. நோட்டோபோட்டோலவும் அவரோட ப்ராப்பர்ட்டியை அவரோட பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு தன் கூட வந்த ஸ்பீடியாவும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கார்ல கிளம்புறாரு. அப்புறம் நோட்டோபோட்டோல ஒரு குளத்துக்கு பக்கத்துல அவரோட காரை ஸ்டாப் பண்றாரு. அவர் ஸ்பீடியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் ஏதாவது மறைவான இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்க சைலண்டா இருன்னு சொல்லிட்டு போறாரு. நோட்டோபோட்டோல திரும்பி வரப்ப இந்த ஸ்பீடி ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னா அந்த பேக்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இங்கேயே கொட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நோட்டோபோட்டோல ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் உங்ககிட்ட சும்மா தானே இருக்க சொன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஸ்பீடி என்ன சொல்றான்னா, மக்களோட கண்ணில் படாம இதுவே ஒரு மறைவான பிளேஸா தான் இருக்கு, அதனாலதான் நான் இங்க கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நோட்டோபோட்டோலுக்கு செம கோவம் இருந்தாலும் டைம் போயிட்டே இருக்கிறதுனால ஸ்பீடி கொட்டுனதுல சில முக்கியமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நோட்டோபோட்டோல அங்கிருந்து உடனே கிளம்புறாரு. இங்கதான் இவங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு நினைச்ச அந்த இடத்துல ஒரு ஃபார்மர் வராரு. அவர் இது சாதாரணமா யாரோ இங்க குப்பையை கொட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் நினைச்சாரு. ஆனா அவரு அந்த குப்பையை உத்து பாக்குறப்ப சில டைமண்ட் இருக்கு. இதனால இந்த ஃபார்மருக்கு சந்தேகம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாங்க. அந்த இடத்துல அண்டர்வொர்க் வால்ட்டோட டைமண்ட் இருக்கு. இதை வச்சு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இங்கே தான் வந்துட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் போலீஸ் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்றாங்க. அங்கதான் நோட்டோபோட்டோலோட விசிட்டிங் கார்டும் அவர் சாப்பிட்ட சாண்ட்விச்சும் கிடைக்குது. விசிட்டிங் கார்டை வச்சு நோட்டோபோட்டோல தான் திருடி இருப்பான்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த சாண்ட்விச்சை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட்ல நோட்டோபோட்டோலோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு வருது. உடனே போலீஸ் நோட்டோபோட்டோல தான் இதை பண்ணியிருப்பாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவரை ஜெயில போட்டுறாங்க. போலீஸ் நோட்டோபோட்டோலோவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா நோட்டோபோட்டோலோ தான் கூட வந்த எந்த ஒரு பார்ட்னரோட பேரையும் சொல்லல. ஆனா இந்த கொள்ளையை நாங்க எப்படி அடிச்சோம், எங்களை யார் கைட் பண்ணது, அவர் எங்களை எப்படி ஏமாத்தினாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா போலீஸ் இந்த ஸ்டோரியை நம்பல. போலீஸ் என்ன கெஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டோரியில டைமண்ட் டீலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த கொள்ளைக்கு தலைமையா இருந்தது நோட்டோபோட்டோல மட்டும்தான். போலீஸ் கிட்ட இருந்து அந்த $80 மில்லியன் டைமண்டை மறைக்கிறதுக்காக இப்படி நோட்டோபோட்டோல கதை விட்டுறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதுக்கு போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸுமே கிடையாது. இதனால நோட்டோபோட்டோல சொன்ன ஸ்டோரி படி அவரு கொள்ளையடிச்ச அமௌண்ட் கம்மின்றதுனால இவருக்கு கம்மியான தண்டனை தான் கிடைச்சிச்சு. அதனால இவரு சீக்கிரமாவே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ஆனா அந்த $80 மில்லியன் மதிப்பு கொண்ட டைமண்ட் நோட்டோபோட்டோல கிட்ட இருக்க இல்ல அந்த டைமண்ட் டீலர்ஸ் தான் கொள்ளையடிச்சாரான்னு யாருக்கும் தெரியல. ஆனா அந்த அண்டர்வொர்க் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வாட்ல இருந்து $100 மில்லியன் மதிப்பு கொண்ட டைமண்ட் கொள்ளையடிக்கப்பட்டது உண்மை. இதுதான் ஹியூமன் ஹிஸ்டரி நடந்த மிகப்பெரிய கொள்ளைன்னு சொல்றாங்க. இந்த கொள்ளை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் சாண்ட் மிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.